நாட்கள்லையோ இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாலோ ஒரு ஸ்வீட்டு செய்யணும், பிள்ளைகளும் இதான் ஸ்வீட் செஞ்சு கேட்காங்கனாக்கா ஒரு கப்பு அவல் வச்சு இந்த மாதிரி செய்யுங்க. வெள்ளை அவலோ சேப்பாலோ எது இருந்தாலும் அதை நல்லா கிறிஸ்பியாக வறுத்தெடுத்து மிக்சியில் ரவா பதத்துக்கு பொடிச்சிடுங்க. ஹேண்ட் பிளெண்டரில் தான் பொடிச்சிடு. தோம்பேனில் கொஞ்சம் முந்திரி, அதே நெய்யில் ரவையை வறுக்கும். அவல் ரவை மாதிரி எடுத்து அவல் வேக சூடு தண்ணி வச்சு கொடுப்போம். கொஞ்சம் தேவையான அளவு சர்க்கரை போடும். தண்ணி கொஞ்சம் வேக அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி மிதமான தீயில் வேக வைக்கணும். இனிப்பு உங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கிடுங்க. ஒரு கப்பு ரவை இந்த அவலுக்கு 150 கிராம் 125 150 அளவு கிராம் அளவு சர்க்கரை வேணும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டோம், முந்திரி போட்டுக்கிட்டோம். முந்திரி எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு போட வேண்டியதுதான். ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியதுதான். சுட சுட வாயில் எடுத்து ஸ்பூனில் எடுத்து போட்டாலே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே டு ஆல். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி பார்க்கலாம். பிள்ளைகளுக்கு பர்த்டே அன்னைக்கும் ஏதாவது ஒரு ஸ்வீட் வீட்டில் செய்வீங்கன்னா இந்த ஸ்வீட்டு செய்யலாம். கெஸ்ட்டு புதுசாக கல்யாணம் ஆனவங்க, வீடு பால் காய்ச்சி அப்புறமா வீடு பால் காய்ச்சி முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு பார்க்க வரும் அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டு செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு செஞ்சு அசத்துங்க. வாட்ச் ஃபுல் வீடியோ கஞ்சாஸ் குக்கும் யூடியூப்லேயே கிளிக் பண்ணி பாருங்கள். ஹேவ் அ குட் டே டு ஆல்.